இன்னைக்கு உலகத்தில் மனிதர்களுடைய இயல்பு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், சினிமா பிரபலியங்களை நேரில் பார்க்கணும், அரசியல் பிரபலியங்களை நேரில் பார்க்கணும், உலகத்தின் செல்வாக்கு மிக்க நபர்களை பார்க்கணும். நீங்க பொருளாதாரத்தை செலவு பண்ணி வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய முஸ்லிம்கள்லாம் இருக்கிறாங்க. மார்க்கத்தினுடைய பற்றே இல்லாம நம்ம எத்தனை பேர் நான் அல்லாஹ்வை சந்திக்கணும், என்னுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையில் நான் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று நம்ம எத்தனை பேர் ஆசைப்படுறோம்ங்கிறது கேள்விக்குறி. அப்ப சஹாபாக்கள் அதை விரும்பினாங்க. ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, ஹல் நரா ரப்பனா யௌமுல் கியாமத்தி, அல்லாஹ்வின் தூதரே மறுமை நாள் நாங்களாம் அல்லாஹ் பார்க்க முடியுமா? கவலைப்பட்டு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹல் துமாரூன ஃபில் கமரி லைலத்துல் பத்ரி, பௌர்ணமி நாள்ல நிலவை பார்ப்பதற்கு நீங்கள் முண்டி அடிப்பீர்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை. அடுத்த ரசூலுல்லாஹ் திருப்பி கேக்குறாங்க, ஃபஹல் துமாரூன ஃபிஷ் ஷம்சி லைஸ தூனஹா ஸஹாபுன், மேகமூட்டமே இல்லை, பகல் நேரம் சூரியனை பார்ப்பதற்கு நீங்கள் முண்டி அடிப்பீர்களா? இல்லை. இதுபோல் ஃபஇன்னக்கும் தரவுனஹு கதாலிக், இவ்வாறே இறைவனை நீங்கள் சந்திப்பீர்கள். அல்லாஹ்வை சந்திப்பதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மூமின்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள ஏகரைவனின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வை எவ்வாறு நம்ப வேண்டும் என்கிற தலைப்பில் தொடராக பல்வேறு செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இறைவன் தூணிலும் உண்டு, துரும்பிலும் உண்டு, நாம் பார்க்கிற அனைத்து பொருட்களிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்கிற ஒரு தவறான கருத்தை சில முஸ்லிம்கள் கொண்டிருக்கிறார்கள். இந்த விதத்தில் முஸ்லிம்கள் அல்லாஹுவை நம்பக்கூடாது. அல்லாஹ் எங்கிருப்பதாக திருக்குரான் நமக்கு சொல்லித் தருகிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்களோ, அந்த விதத்தில்தான் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை அமைய வேண்டும். அதில் அல்லாஹினுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருவது அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். அதற்குரிய பல்வேறு சான்றுகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதில் மேற்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திருமிதியில் 1924வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த செய்தி, அனைவரும் பல நேரங்களில் நாம் சொல்வோம். இர்ஹமு மன்ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அங்கே அல்லாஹ்னு கூட வரலை, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். பூமியில் உள்ள மனிதர்களின் மீது நீங்கள் இரக்கம் கொண்டால், அவர்களிடத்தில் கருணையோடு நடந்து கொண்டால், இர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்ற இந்த செய்தியை பல நேரங்களில் நாம் சொல்வோம். அப்போ வானத்தில் உள்ளவன் என்று நபிகள் நாயகம் இங்கே நமக்கு யாரை சொல்லித் தருகிறார்கள்? அல்லாஹ்வைத்தான் சொல்லித்தராங்க. அப்போ இந்த செய்தியை நம்ம பல நேரங்களில் எல்லா முஸ்லீம்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்கிறாங்க. அப்போ ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களில் மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்ற பொழுது, குறிப்பாக இறுதி பேருரை, அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ஜு பண்ணாங்க, அதில் மக்களுக்கு இறுதியாக ஒரு பேருரை நிகழ்த்தினார்கள். ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் சொல்ல வேண்டிய அத்தனை கருத்துக்களையும் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒன்று கூடியிருக்கிற மக்கள்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? அலாஹல் பல்லகுத்து, அனைத்து செய்திகளையும் உங்களுக்கு நான் எத்தி வைக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் எடுத்துரைத்து விட்டேனா அப்படின்னு கேட்டாங்க. கூடியிருக்கிற அத்தனை லட்சோப லட்ச மக்களும் சொன்னார்கள், ஆம் பலா, நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டீர்கள் என்று அந்த மக்கள் ஆமோதித்தார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய ஆள்காட்டி விரலால் வானை நோக்கி உயர்த்தினார்கள். அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீயே சாட்சி, அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீயே சாட்சி, அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீயே சாட்சி என்று 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லீமில் 2137வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹுவை வான் நோக்கி உயர்த்தி இறைவா நீயே சாட்சி என்று நபிகள் நாயகம் சொல்லுகின்ற பொழுது, இறுதி பேருரை முதல் கொண்டு பல்வேறு நேரங்களில் நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய ஆள்காட்டி விரலால் வானை நோக்கி சுட்டி காட்டி சொன்னார்கள், அல்லாஹ் அங்கே இருக்கிறான், இறைவா நீ சாட்சி. இறைவனின் புறத்திலிருந்து தமக்கு அறிவிக்கப்படுகிற வஹி செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற சில கட்டம்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு நேர்ந்திருக்கிறது. அப்போதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் வானத்தை நோக்கி தான் பார்த்தாங்க. வஹி வராதா? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், இறை செய்தி தமக்கு அருளப்படுவதாக இருந்தால் அங்கிருந்து வரணும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரணும்.
அப்போ இறை செய்தி தமக்கு அறிவிக்கப்படுவதை எதிர்பார்க்கின்ற பொழுது வானத்தை நோக்கி நபிகள் நாயகம் பார்த்தார்கள் என்பதைத்தான் குர்ஆனும் சொல்கிறது. அல்லாஹ்வும் அதை ஆமோதிக்கிறான். கது நரா தகல்லுப வஜிஹிக ஃபிஸ்ஸமா, நபியே அடிக்கடி உங்களுடைய முகம் வான் நோக்கி பார்ப்பதை நாம் அறிகிறோம். ஏன்? கிப்லாவுடைய மாற்றம் தொடர்பாக, கிப்லாவுடைய மாற்றம் தொடர்பான சட்டம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி நீங்க வானத்தை நோக்கி பார்க்குறீங்க. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், இப்போதிலிருந்து காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுங்க. அதுக்கு முன்னால் ஒரு 17-18 மாதம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஜெருசலம் என்று சொல்லப்படுகிற பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீனில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலை முன்னோக்கி நபிகள் நாயகம் தொழுது கொண்டு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவாது இருந்துச்சு. அதை ரசூலுல்லாஹ் மாத்திரம் நினைக்கிறாங்க. கிப்லா காபாவை முன்னோக்கி தொழுதா நல்லா இருக்குமே, மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை முன்னோக்கி தொழுதா நல்லா இருக்கும்னு ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. அப்போ அல்லாஹ்ட்ட இருந்து அது தொடர்பான கிப்லா மாற்றம் தொடர்பான சட்டம் வராதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அந்த எதிர்பார்த்து தம்முடைய காத்திருப்பை வெளிப்படுத்தும் பொழுது அடிக்கடி வானத்தை நோக்கி பார்ப்பாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வராதா, சட்டம் வராதா? அப்ப இறைவனின் புறத்திலிருந்து தமக்கு ஏதேனும் ஒரு சட்டம் அருளப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அப்போதும் அல்லாஹ்வின் தூதர் வானத்தை நோக்கி தான் பார்த்தாங்க. அப்ப இதெல்லாம் எதை உணர்த்துகிறது? இறைவன் வானத்தில் இருக்கிறான். வானத்தில் எங்க இருக்கிறான்? அரிஷ் என்கிற பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனத்தில் அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான். அல்லாஹ் முஸ்லிம்கள் வானத்தில் இருக்கிறான் பொத்தாம்பதுவா நம்பக்கூடாது. வானத்தில் இருக்கிறான், வானத்திலையும் 7 வானங்களுக்கு அப்பால், அதைத்தான் வானம்னு சொல்லப்படுது. அங்கே அரிஷ் என்கிற ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த உலகையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான், ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அங்கிருந்து கொண்டே உலகில் உள்ள பூமியில் உள்ள மனிதர்களை பார்க்கிறான். பார்க்கவன் சக்தி பெற்றவன். அங்கிருந்து கொண்டே வானத்திற்கு மேல் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அரிசியில் அமர்ந்து கொண்டே பூமியில் ஒரு ஓரத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிற எறும்பை கண்காணிக்க அல்லாஹ் சக்தி பெற்றவன். அங்கிருந்து கொண்டே அரிஷ் என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்ட நிலையிலேயே கடலின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு புழு பூச்சியை கூட இறைவன் அது அறியக்கூடியவனாகும், அதனுடைய செயல்பாடுகளையும் கண்காணிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அந்த விதத்தில் இறைவன் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான் என்று நம்பணும். அப்ப அல்லாஹ் அரிசில இருக்கிறான், தூண்ல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான், சுவத்தில் இருக்கிறான், உன்னில் இருக்கிறான், எண்ணில் இருக்கிறான். இது இஸ்லாத்திற்கு விரோதமான ஒரு முழக்கம். இது இந்த மூட நம்பிக்கை, இஸ்லாத்திற்கு எதிரான இணை வைப்பை நோக்கி தள்ளக்கூடிய இந்த நம்பிக்கையை தகர்த்து விட்டு அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்பதை நம்பணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது குறித்து ஏராளமான சான்றுகளை திருக்குர்ஆன்ல திரும்ப திரும்ப குறிப்பிடுகிறான். 32வது அத்தியாயம் 4வது வசனம், அல்லாஹுல்லதீ ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாம், அல்லாஹுதான் வானங்களையும் பூமியையும் இரண்டுக்கும் இடைப்பட்டவற்றையும் 6 நாட்களில் படைத்தான். எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் 6 நாள்ல படைச்சிட்டான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், படைத்து முடித்ததற்கு பிறகு என்ன செய்தான்? இறைவன் இஸ்தவா அலல் அர்ஷ், அரிசின் மீது அல்லாஹ் அமர்ந்தான். எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு அரிசில போய் அல்லாஹ் உட்கார்ந்துட்டான். தனக்கே உரித்தான அந்த சிம்மாசனத்தில் இறைவன் அமர்ந்து விட்டான். 32வது அத்தியாயம் 4வது வசனத்தில் இடம்பெறுகிறது. அதே போல 20வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, இறைவன் அளவற்ற அருளாளன் அரிசின் மீது அமர்ந்து விட்டான். அப்ப இறைவன் எங்கிருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான்? அரிசில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் எண்ணற்ற திருக்குர்ஆன் வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கிறது. ஆனால் சில முஸ்லிம்கள் இந்த அரிஷ் என்கிற இறைவனினுடைய சிம்மாசனத்தை, பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை கூட தவறான வியாக்கியானம் கொடுக்கிறாங்க. அரிசினா அது சிம்மாசனம் அல்ல, இறைவனினுடைய ஆட்சியை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு, சிம்பாலிக்கா அல்லாஹ் சொல்றான். அரிசில உட்கார்ந்து இருக்கிறான், அரிசில உட்கார்ந்து இருக்கிறான்னு புரியக்கூடாதான். அரிசில உட்கார்ந்து இருக்கிறான்னு புரியாம அரிசிங்கிறது ஒரு பொருள் அல்ல, அரிசிங்கிறது ஒரு சிம்மாசனம் அல்ல, அது இறைவனின் ஆட்சியை குறிக்கக்கூடிய, அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு, சிம்பாலிக்கு. சிம்பாலிக்கு அல்ல அரிசிங்கிறான் என்று இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அது தொடர்பான கருத்துக்களை, தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில பரப்பிக் கொள்ளக்கூடிய பலரையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அரிசினா அரிசி தான், சிம்மாசனம்னா சிம்மாசனம். அதுல அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறான உட்கார்ந்து இருக்கிறான். நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, உருவம் கற்பிக்க கூடாது. ஆனால் அல்லாஹ் அரிஷ் என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அவனுக்கே உரித்தான அந்த அரியணையில் அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான். இப்படித்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பணும். இப்ப இவங்க அரிசின்னு சொன்னா அரிசி அல்ல, அது ஒரு சிம்மாசனம் அல்ல, இவங்களா ஒரு அதிகாரத்தை குறிக்கக்கூடிய குறியீடுன்னு சொல்றாங்கல்ல, அப்படி புரிந்து கொள்வதற்கு எந்த சான்றுமே இல்லை. நீங்க குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிஷை
மலக்குமார்கள் சுற்றி கொண்டிருப்பதாக சொல்றான். அரிசை வானவர்கள் சுற்றி, அல்லாஹ் அரிசில உட்கார்ந்து இருக்கிறான், அதை சுற்றி மலக்குமார்கள் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு டியூட்டியே என்ன? அல்லாஹ் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அரிசை சுற்றி கொண்டே இருப்பது. அப்ப அரிசை மாணவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அந்த அரிசிங்கிறது ஒரு சிம்மாசனமாக, ஒரு அரியணையாக இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு குறியீடு அல்ல, சிம்பாலிக்கா சொல்லப்பட்டது அல்ல, இறைவனுடைய அதிகாரத்தை குறிக்கக்கூடிய குறியீடு கிடையாது. அரிசிங்கிறது ஒரு பொருள், அங்க அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறான். அதை குறித்து நம்ம கற்பனை செய்யக்கூடாது. இது எங்கே இடம்பெறுகிறது? 39வது அத்தியாயம் 75வது வசனம். ஒத்தரல் மலாயிக்கத்தை, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் வானவர்களை பார்ப்பீர்கள், ஹாஃபீன மின் ஹவுலில் அர்ஷ், இறைவன் அமர்ந்திருக்கிற அந்த அரிசை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தமது இறைவனின் புகழை துதித்து கொண்டிருக்கிறார்கள். சுத்திக்கிட்டே இருப்பாங்க, அல்லாஹ் புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கோ போன காபத்துல்லாவை சுத்துறோம்ல, அல்லாஹ் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா, அது மாதிரி அல்லாஹ் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அரிசை மலக்குமார்கள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை பார்க்கிறோம். அதே போல 40வது அத்தியாயம் 7வது வசனத்துல வானவர்கள் தான் இறைவன் அமர்ந்திருக்கிற அந்த அரிசை சுமந்து கொண்டிருப்பதாகவும் சொல்கிறான். வானவர்கள் சுத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு குரூப்பு, இன்னொரு வானவர்கள் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அரிசை சிம்மாசனத்தை சுமந்து கொண்டிருப்பார்களாம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ், அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஒமன் ஹவுலஹு, இன்னும் அதனை சுற்றி இருப்பவர்கள், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், இருவருமாக சேர்ந்து அரிசை சுமந்து கொண்டிருக்கிற வானவர்களும் அதனை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய வானவர்களும், இருதரப்பு வானவர்களும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது 40வது அத்தியாயம் 7வது வசனத்துல சொல்றான். அப்ப அரிசிங்கிறது வானவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னதற்கு பிறகு அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை குறிக்கிற ஒரு குறியீடுன்னு எப்படி சொல்ல முடியும்? குறியீடு கிடையாது. உண்மையே அரிசி என்பது உண்மையிலே ஒரு பொருள். அந்த சிம்மாசனத்தில் அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறான், இப்படி நம்ம நம்பணும். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் இன்னும் தெளிவாக சொன்னாங்க. புகாரில 660வது இலக்கத்தில் பதிவான ஹதீஸ், மறுமை நாள்ல எல்லா மனிதர்களும் சூரியன் தலைக்கு அருகாமையில் இருக்கும், வேர்வையில மூழ்கி கொண்டிருப்பார்கள். சில பேர் கணுக்கால் வரையிலையும் வேர்வை, சில பேர் முட்டுக்கால் வரையிலும் வேர்வையில மூழ்கி கொண்டிருப்பார்கள், சில பேருக்கு இடுப்பு வரையிலும் வேர்வை வந்துருமா. அவங்கவுங்க பாவத்துக்கு தக்க அல்லாஹ் நாடிய அளவுக்கு வெவ்வேறு விதத்தில் மனிதர்கள் வேர்வையில மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். நிழலே இருக்காது, ஒரே ஒரு நிழல். எதனுடைய நிழல்? அல்லாஹ் அமர்ந்திருக்கிற அரிசினுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அரிசி என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் 7 வகையினரை அல்லாஹ் தேர்வு செய்து நிழல் கொடுப்பான். அப்ப இதுல இருந்தும் நமக்கு என்ன புரிகிறது? அரிசிக்கு நிழல் இருக்குன்னு வேற வருது. அப்போ ஒரு பொருள் ஆயிடுச்சுல, அரிசிக்கு நிழல் இருக்கிறது. அப்ப அது ஒரு அரியணை, அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனம். அதுக்கு நம்ம மாற்று விளக்கம் வியாக்கியானம்லாம் கொடுக்க இயலாது என்பதை புகாரியினுடைய 660வது செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னும் புகாரில 3197வது ஹதீஸ், அதுல நபிகள் நாயகம் நமக்கு இன்னும் ஒரு புதிய செய்தியை சொல்றாங்க. லம்மா ஹலக்கல்லாஹுல் ஹல்க, அல்லாஹ் எல்லாத்தையும் எல்லா படைப்பினங்களையும் படைத்த பொழுது கதப ஃபி கிதாபிஹி, தான் ஒரு பதிவேடை எழுதினாலும், எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சிட்டான். படைச்சதுக்கு அப்புறம் ஒரு பதிவேட்டை அல்லாஹ் எழுதினான். ஹுவ யக்துபு அலா நஃப்ஸிஹி, தன் மீதே தான் ஒன்றை விதித்துக் கொள்ளும்படியாக தனக்கே ஒரு ரூல் போட்டுக்கிட்டு அல்லாஹ் ஒரு பதிவேட்டை எழுதினான். அந்த பதிவேடு எங்க இருக்கு? வஹுவ வதுஉன் இந்தஹு அலல் அர்ஷி, அது அல்லாஹ்வுக்கு பக்கத்துல அரிசில இருக்கிறது. இறைவன் எழுதிய அந்த பதிவேடு அரிசில அல்லாஹ் வச்சிருக்கிறான், தனக்கு பக்கத்துல அரிசில அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த பதிவேட்டில் அல்லாஹ் என்ன எழுதினான்? இன்ன ரஹ்மத்தி தக்லிபு கலபி, என்னுடைய அருள் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. இதை தனக்குத்தானே அல்லாஹ் விதித்து கொண்டான். என்ன கடுமையா கோபப்படுவேன், கடுமையா கோபக்காரங்கிறது அந்த பண்பை விட அதிகமாக அன்பு செலுத்துவேன், அளவற்ற அருளாளன், அது மிகைத்து விட்டது. அப்ப இறைவன் கோபக்காரனாகவும் இருக்கிறான், தண்டிப்பவனாகவும் இருக்கிறான், அதே வேளை கருணை செலுத்தக்கூடியவனாகவும் அன்பு செலுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான். இந்த ரெண்டுல எது மிகைக்குதுங்கிற அல்லாஹ் தனக்குத்தானே எழுதிக்கிட்டான். என்னுடைய அருள் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஏட்டில் எழுதி வச்சிருக்கான். அந்த ஏடு எங்க இருக்கு? அரிசில இருக்கு. அப்போ இறைவன் கைப்பட எழுதிய ஒரு ஏடு அரிசில் இருப்பதாக புகாரில உள்ள 3194வது செய்தியில இடம்பெறுகிறது. 7404 இந்த 2 இலக்கத்திலும் நீங்க பார்க்கலாம்.
அப்ப இதுவும் நமக்கு எதை சொல்லி தருகிறது? அரிசில அல்லாஹ் இருக்கிறான், அது ஒரு பொருள் தான், வியாக்கியானம்லாம் கொடுக்கக்கூடாது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய மற்றும் ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அது புகார்லையும் நீங்க பார்க்கலாம், 24/12 இலக்கத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு யூதர் ஒருத்தர் வர்றார், யஹூதியும். ஒரு யூதர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அபுல் காசிம், அபுல் காசிமே, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேர் என்ன? காசிமுடைய வாப்பா. அபுல் காசிம்னா காசிமின் வாப்பான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கும்போது யாரும் அந்த பேரில் அழைக்கப்படக்கூடாதுட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் கூப்பிட்ற மாதிரி யூதர்கள் கிண்டல் பண்ணுவாங்க. வேறு நபர்களை அழைப்பது போல நபிகள் நாயகத்தை கேலி செய்யக்கூடும் என்பதற்காகவும் இன்னும் சில காரணங்களுக்காகவும் அபுல் காசிம்னு தன்னை தவிர வேறு யாரையும் அழைக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிற வரையிலும். அப்போ அபுல் காசிம், அபுல் காசிமே, ஒரு யூதர் அழைக்கிறார். வரப வஜிஹி ரஜுலும் மின் அஸ்ஹாபி, உங்கள் கூட்டத்தில் உங்கள் தோழர்களில் ஒரு ஆள் என் முகத்தில் கடுமையாக அடிச்சு விட்டாரு, நீங்கள் என்னன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மண், யார்பா ஒன்று அடித்தது அப்படிங்கிறாங்க. ரஜுலும் மினல் அன்சார், அன்சாரிகளிருந்து ஒரு ஆள் தான் என்னை கடுமையாக அடிச்சு விட்டாரு. உதுஹும், அவர் கூப்பிடுங்க, யார் என்ன இதுன்னு டீட்டெயிலை கேட்டுவிட்டு அவர் அழைச்சிட்டு வாங்கட்டாங்க. அது லரப்தஹும், அடிச்சிங்களா நீங்கள்? அவர் வந்துட்டார், அந்த அன்சாரி நபி தோழர் வந்துட்டார். ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா அவர் அடிச்சு விட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், ஆமாம் அடித்தேன், உண்மைதான், நம்மளா இருந்தால் போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அடிக்கலாம் இல்லைங்க, யார் இவரெல்லாம் பார்த்ததே இல்லையே, இவர் என்ன அடிச்சேங்கிறாருங்குவார். லேசாக பட்டுருச்சு, அதுக்கு இந்த வருத்தான், அதுக்கு இவ்வளோ பெரிய புகாரான்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். அவர் உண்மையை சொல்லிவிடுறாரு, ஆமாம் அடித்தேன். ஏன் அடித்தேன்னு தெரியுமா? அவர் விளக்கம் சொல்கிறார். சமிஅத்துஹு பிஸ்ஸூக், அவர் கடை வீதியில் இருந்தார், நானும் அந்த கடை வீதிக்கு போனேன். சத்தம் போட்டு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? யஹ்லிஃபு, சத்தம் போட்டு சத்தியம் செய்கிறார். வல்லதி ஸ்தஃபா மூசா அலல் பஷர், மனிதர்களிலேயே மூசாவை தேர்வு செய்த இறைவன், மூசா தான் பெஸ்ட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, யூதர்கள்னா அவங்களுக்கு மூசா இறை தூதர் அனுப்பப்பட்டாங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பித்து பேசுகிறார். அதுவும் நான் வந்ததை பார்த்துக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறார். இவர் அட்டாக் பண்ணுற மாதிரி, இவரை தாக்குற மாதிரி ரொம்ப சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. குல்து, நான் சொன்னேன், ஐ ஹபீஸ், மோசமானவனே, அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் அமைதியை கமுக்கமாக நிற்கிறார். ஃபஅஹதத்னி கல்பத்துன், கடுமையான எனக்கு கோபம் வந்து விட்டது. லரப்து வஜ்ஹஹு, உடனே அவர் முகத்தில் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பி சொல்கிறாங்க, மூசாவை மனிதர்களிலேயே தேர்வு செய்த இறைவன் அப்படின்னு சொன்னதுக்கே அடிச்சு விட்டார். இப்போ நுபுர் சர்மா பேசுனதெல்லாம் அவர் பார்த்தாருன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க, எப்பேற்பட்ட அளவுக்கு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது அடிக்கிறது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. அதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. கண்டிச்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஒரு செய்தியை சொன்னாங்க, லா துகையிரு பைனல் அம்பியாய், நபிமார்களுக்கு இடையில ஏற்றத்தாழ்வு கற்பிக்காதீங்க. நபிமார்களில் இவர் சிறந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் உயர்ந்தவர், இவர் சிறப்பு குறைவானவர், இவர் சிறப்பு கூடுதலானவர், இப்படிலாம் நீங்கள் ஏற்றத்தாழ்வு நபிமார்களுக்கு இடையில் கற்பிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானே பஞ்சாயத்து பிரச்சனை, இவருக்கு முஸ்லீமாக இருந்த அந்த நபித்தோழருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறைத்து மதிப்பிட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பான ஒரு சிறப்பை அங்கே சொல்கிறார்கள். என்னப்பா, யாரையுமே அப்படி குறைச்சலாம் மதிப்பிடாதீங்க, நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்காதீங்க. ஃபஇன்னன் நாஸ யஸ்ஆகூன யௌமல் கியாமா, மறுமை நாளில் எல்லா மக்களும் மயங்கி கீழே விழுந்துருவாங்க. எல்லாம் ஒரு சத்தம் கட்டவுன்னு அனைவரும் மயங்கி கீழே விழுந்துருவாங்க, நானும் மயங்கிடுவேன். அப்போ நான் ஃபஅகூனு அவ்வல, நான் தான் முதலாவதா விழிப்பு அடைந்து எழுவேன். அந்த நேரத்தில் பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பி ஜானிபில் அரிஷ், இறைவனினுடைய அரிசின் ஒரு ஓரத்தை பிடித்து கொண்டு நிற்பார். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் தான் முதலாவதா எழுந்து வருவேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நான் எழுந்து பார்க்கும்போது மூசா நபி எங்கே இருப்பாரு? அல்லாஹ்வுடைய அரிசின் ஒரு ஓரத்தை பிடித்து கொண்டு அங்கே நிற்பார். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மயக்கமாகி அவர் எனக்கு முன்னால் அவர் எழுந்துட்டாரா, அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மயக்கம் அடைவதிலிருந்தே அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்துட்டானா? இப்படினே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மயக்கம் அடைவதிலிருந்தே மூசா நபிக்கு அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்து விட்டானா எனக்கு தெரியாது, ஆனால் அவர் இருப்பாரு. நான் எழுவேன், எல்லாரும் மயக்கம் அடைஞ்சிருவாங்க. நான் எழுந்து பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறைவனினுடைய அரிசின் ஒரு ஓரத்தை பிடித்து கொண்டு நிற்பார். அல்லாஹ் அமர்ந்திருக்கிற அந்த சிம்மாசனத்தின் ஓரத்தை பிடிச்சுக்கிட்டு நிற்பாராம். மூசா நபி எனக்கு முன்னாலேயே எழுந்துட்டாரா, அல்லது அல்லாஹ் அவர் மயக்கமே அடையலையா? ஏன்னா புகாரில் உள்ள அறிவிப்பில் எப்படி வருதுன்னா, அம் ஹூசிப பி சாக்கத்தில் ஊலா,
முதலாவது மயக்கத்தை கொண்டே அவருடைய கணக்கு முடிக்கப்பட்டு விட்டதா? அப்படின்னா என்ன? உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் பார்க்கணும்னு கேட்டார்ல. அப்போ ஒரு ஒளி, அல்லாஹ் தன்னுடைய அந்த ஒளியை, தனக்கு திரையாக இருக்கக்கூடிய ஒளியை ஒரு மலையின் மீது பாய்ச்சினான். மலை தூள் தூளா போயிடுச்சு. அந்த ஒளியை பார்த்துட்டு மூசா நபி மயங்கி கீழே விட்டாங்கல்ல. அப்படி மயங்கி கீழே விழுந்தது கணக்கு முடிஞ்சிருச்சா? அவர் உலகத்திலே ஒரு தடவை மயங்கி கீழே விழுந்து விட்டாரு, திரும்ப அவருக்கு மயக்கம்லாம் வேண்டாம் அப்படின்னு நல்லா விதிவிலக்கு கொடுத்து விட்டானா, அல்லது மயங்கி கீழே விழுந்து எனக்கு முன்னால் எழுந்து விட்டாரான்னு தெரியல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சம்பவத்தில் சொல்றாங்க. இது புகாரில 2412வது இலக்கத்தில் இருக்கு. அப்ப இதுலயும் என்ன வருது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அரிசினுடைய ஒரு ஓரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அரிசிங்கிறது பிடிக்கிற மாதிரியான ஒரு எந்த விதமான வியாக்கியானமும் கொடுக்க முடியாத அளவுக்கு உண்டான ஒரு பொருள். அந்த அரிசியில் இறைவன், அந்த சிம்மாசனத்தில் இறைவன் அமர்ந்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். புகாரில 2790 அதுல பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபைதா சஅல்துமுல்லாஹ், அல்லாஹ்விடத்துல நீங்க சொர்க்கத்தை கேட்கிறதா இருந்தா, சொர்க்கம் தொடர்பில் எதையும் கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலூஹு அல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தையே கேளுங்க, அதான் சிறந்த சொர்க்கம். ஃபைன்னஹு அலல் ஜன்னதி, சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் என்றால் அது ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கம் தான் என்று சொல்லிவிட்டு ஃபௌகஹு அல் அர்ஷ், அதுக்கு மேல தான் அரிசி இருக்குங்கிறாங்க. அப்ப அரிசிக்கு கீழே எங்க இருக்கு? இந்த ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கம் இருக்கிறது. ஃபிர்தௌஸ் என்கிற இந்த சொர்க்கத்துக்கு மேல தான் அரிசி இருக்கிறது. இந்த சொர்க்கத்திலிருந்து தான் பல்வேறு விதமான ஆறுகள், நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்க அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறதா இருந்தா ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை கேளுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இப்படி எண்ணற்ற சான்றுகள், அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், அல்லாஹ் அரிசில இருக்கிறான். அரிசினா இன்றைக்கு இவர்கள் வியாக்கியானம் கொடுப்பதை போல அது அதிகாரத்தை சொல்லக்கூடிய ஒரு சொல்லு, ஆட்சியை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு, அப்பெல்லாம் வியாக்கியானமே கொடுக்கக்கூடாது. இறைவன் தொடர்பில் எவை எவை நேரடி சான்றுகளோடு நமக்கு வருகிறதோ, நேரடி பொருள் கொடுக்க முடியுது, அதுக்கு நேரடி பொருள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளா நம்ம கற்பனையை புகுத்த கூடாது. எங்கே நேரடி பொருள் கொடுக்க முடியவில்லையோ அதற்குத்தான் ஏனைய சான்றுகளின் அடிப்படையில் விளக்கம் கொடுக்க முற்படணும். அப்ப இங்க நேரடி அரிசினா அரிசி தான், அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான். இதுக்கு மாத்தமா முஸ்லிம்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இறைவன் தொடர்பில், இறைவனை நம்ப வேண்டியது தொடர்பா பெரும்பாலான முஸ்லிம்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பிழையாக இருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்து அல்லாஹ்வை பத்தி அவங்க நம்புறதுல ஆரம்பத்தில் சொன்னதை போல உருவமற்ற இறைவன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கான்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு உருவம்லாம் இல்லை, அவனுக்கு எந்த விதமான உருவமும் கிடையாது, உருவமற்ற இறைவன் தான் இப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையத்தான் ஆதி காலத்திலிருந்து இப்போது வரையிலையும் அதையத்தான் கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்துவதாக இருந்தால் கூட நம்ம இந்த சான்றுகள் எல்லாம் சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோமான்னு பாருங்க. ஏன்னா இது அக்கீதா, இது கொள்கை. அல்லாஹ்வை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு மிக தெளிவாக ஆணித்தரமா தெளிவுபட எந்த விதமான சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்ட விதத்தில் நம்ம தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கிறோமா என்பதும் ஒரு விஷயம். அப்போ இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை. உருவம் தொடர்பாக நிறைய குர்ஆன் வசனங்கள் வருதே. அல்லாஹ்வுக்கு கண் இருக்கிறது, அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் பார்ப்பவன். பார்ப்பவன்னா அல்லாஹ்வுக்கு கண் இருக்குன்னு அர்த்தம், கேட்பவன்னா அல்லாஹ்வுக்கு காது இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு கால் இருக்கிறது என்று வருகிறது, அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது என்று வருகிறது, இறைவனுடைய விரல் என்று வருகிறது. ஏராளமான சான்றுகள் இருக்கு. இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்பது தொடர்பான சான்றுகளை நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கு. ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, அல்லாஹ்வுக்கு விரல் இருக்கு, அல்லாஹ்வுக்கு கால் இருக்கிறது, இப்படிலாம் தனித்தனியாக வருது. அப்ப இறைவன் பார்க்கிறான் என்று வருகின்ற பொழுது இந்த சான்றுகளை எல்லாம் மறுத்து அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க இன்னைக்கு மதரசாவில் ஓதிக்கிட்டு இருக்கிற சுன்னத்துல் ஜமாத் மதரசாவில் ஓதிக்கிட்டு இருக்கிற ஆலிம்கள்ட்ட கேளுங்க, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கான்னு கேளுங்க, என்ன பதில் சொல்லுவாங்கங்கிறீங்க? இத்தனை குர்ஆன் வசனங்களையும் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். அது குறித்து சொல்லக்கூடிய நபிமொழிகளை கவனத்தில் கொள்ள மாட்டார்கள். தங்களுக்கு காலம் காலமாக மதரசாக்களில் என்ன போதிக்கப்பட்டதோ, இமாம்களின் பெயரால் முன்னோர்களின் பெயரால் என்ன போதிக்கப்பட்டுச்சோ அது அப்படியே சொல்வாங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, இப்போ இதெல்லாம் இருக்கப்பா இல்லை, அதை பற்றிலாம் அதெல்லாம் வியாக்கியானம். கையினா கை இல்லை, கையினா அதிகாரம், கண்ணுனா கண் இல்லை, இப்படின்னு வியாக்கியானம் கொடுத்து மனமுரண்டாகும் தங்களுடைய மனவீச்சைக்கு தகுந்த மாதிரி விளக்கம் கொடுத்துவிட்டு அதை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு பாரதூரமான தவறான நம்பிக்கை. அப்போ அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு நம்ம நம்பணும். அப்போ அது தொடர்பாக அனைத்து ஆதாரங்களையும் நாம் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் இறைவனை மறுமையினால் நம்ம சந்திப்போமா இல்லையா? அல்லாஹ்வை சந்திப்பதை பற்றி எண்ணற்ற சான்றுகள் இருக்கு. குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸில் இருக்கிற ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. முஸ்லிம்கள் மறுமையினால் அல்லாஹ்வை பார்க்கறதே ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய முகம், அவனுடைய வருகை என்பதே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய நிஅமத், ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அப்போ முஸ்லிம்கள் மறுமை நாளில்
அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்று பல்வேறு சான்றுகள் இருக்கு. அல்லாஹ்வை சந்திப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உருவம் இருக்குன்னு தானே அர்த்தம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான் 75வது அத்தியாயம் 22 23 இந்த வசனத்தில் நீங்க பார்த்தா தெரியும். உஜூஹி யௌமைதின் நாதிரா, அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்திருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, தம்முடைய இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். நல்லவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அந்நாளில் சில முகங்கள், நல்லவர்களுடைய முகங்கள்லாம் மலர்ந்திருக்கும், மலர்ச்சியா இருப்பாங்க. எந்த கவலையும் இல்லை, டென்ஷன் கிடையாது. மறுமையில் இருக்கிறோம், விசாரணை அப்படிங்கிற பயம்லாம் அவங்களுக்கு பெருசா இருக்காது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, மலர்ச்சியா இருப்பாங்க. இலா ரப்பிஹா நாதிரா, தம்முடைய இறைவனை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பார்கள்னா அல்லாஹ்வை சந்திப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு. மிக தெளிவான வசனமாக இருக்கிறதா இல்லையா? புகாரில 74:92 அதுல நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலி சாயிமி, நோன்பாளி ஒவ்வொருவருக்கும் ஃபரஹத்தானி, 2 சந்தோஷம் இருக்கிறது. நோன்பாளியை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லா நோன்பாளிக்கும் 2 மகிழ்ச்சி, 2 சந்தோஷம். அது என்ன 2 மகிழ்ச்சி? 2 வேளைகளில் அவன் மகிழ்ச்சி பெறுகிறார். இதா அஃப்தர, அவர் நோன்பு திறக்கும் பொழுது ஃபரிஹ பி ஃபித்ரிஹி, தம்முடைய நோன்பு திறப்பதின் வாயிலாக மகிழ்ச்சி அடைகிறார். இந்த மகிழ்ச்சி இந்த உலகத்திலே நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்சிருது. இந்த மகிழ்ச்சியை பத்தி சொல்லப்போனால் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக தானே இருக்கு. நோன்பு திறக்கும் போது யாரா கவலையோட உட்கார்ந்துருக்கு பார்த்துருப்பீங்களா? நோன்பு திறக்கும் போது ஆஹா நோன்பு திறக்க போறோமே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டா இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். காலையில சஹரை முடிச்சுட்டு சுப்புலாம் தொழுதுட்டு வேலைக்கு போறாரு, ஒரு 10 மணிக்கு போறாருன்னு வைங்க. 10 மணிக்கு நல்ல தெம்பா தான் இருப்பார். ஏன்? சஹர் சாப்பிட்டுருப்பார். ஓடுறது, பறக்கிறது, நடக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பாரா? அல்லப்பா சஹரில் ஒரு பறக்கத்தை வச்சிருக்கிறான்ல. இவரே ஆல்ரெடி ஏகபோக உணவு பதார்த்தங்கள் வச்சிருப்பார். சஹரில் வர ஒரு பறக்கத்து இருக்கு. 2 சேர்ந்து கொலாபரேட் ஆகி நல்ல நிறைவாக இருப்பார். 10 மணிக்கு போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. பாய் ஒரு மதியம் ஆகும்போது லுகருக்கு வரும்போது கொஞ்சம் பேட்டரி டவுன் ஆயிடும். அதுக்கப்புறம் அசருக்கு டோட்டலாக பேட்டரி டவுன் முடிஞ்சு போச்சு. 4 மணிக்கெலாம் இப்படி எல்லாம் சுருதி குறைஞ்சிருவார். 4 மணிலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் மாதிரி டைமை பார்ப்பார். 4 மணி நோன்பு இன்னைக்கு எத்தனை மணிக்கு திறக்கணும் அதையே 10 தடவை பார்ப்பார். ஒவ்வொரு நாளுக்குமா மாறப்போகுது, மாறினா 1 நிமிஷம் மாறுமா, பக்கத்தில் உள்ளவட்டையும் கேட்டுக்குவார். இன்னைக்கு நோன்பு திறக்கிற டைம் என்ன, அந்த பக்கம் ஒருத்தர் இன்னைக்கு நோன்பு திறக்கிற நேரம் என்ன, இந்த பக்கம் இன்னைக்கு நோன்பு திறக்கிற நேரம் என்ன, இவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட கேட்கறதுக்குள்ள நேரம் மாறப்போதான்னு அவ்வளோ நேரம் கேட்பார். 6:35 இப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ இவர் 4 மணிக்கு இருப்பார். 4, 5, 6, 6:30 அப்போ இன்னும் 2.5 மணி நேரம் இருக்குது. சரி போகட்டும் அப்படின்னு போவார். அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு சுற்றி கடைசியில் ஒரு 1 ஹவர் தான் போயிருக்கும். மறுபடியும் டைமை பார்ப்பார். மணி எத்தனை? 5, 6, 6:30 இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் தான். ஒவ்வொரு 1/4 மணி நேரத்துக்கும் டைமை பார்த்துக்கிட்டு இருப்பார். 5க்கு 5:15 பார்ப்பார், 5:30 பார்ப்பார், 6க்கு பார்ப்பார், 5:45, 6 மணி ஆயிடுச்சுன்னு வைங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பார்ப்பார். 6 மணி ஆயிடுச்சா ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா. திடீர்னு நோம்பு திறக்க ஓ எப்பா இன்னும் 35 நிமிஷம் இருக்கும் இப்படிங்குவார். 6 மணிலேருந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுவும் ஊரில் இந்த பள்ளியாசலில் போய் நோம்பு திறக்க போவாங்கல்ல, வீட்டிலேருந்து 5:30 மணிக்கெல்லாம் குரூப்பு எல்லாத்தையும் கிளம்பிட்டு போயிடுவார். அங்கே போய் ஒரு பள்ளிவாசலில் கொட்டுறா வாங்கி அதில் ஒரு பேரிச்சம்பழம் இருக்கும், எடுத்துக்கிட்டு மொட்டை மாலில் போய் அல்லான்னு உட்கார்றது தான். வானத்தையே பார்த்து இறைவா நோன்பு திறக்கிற நேரம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுவே வீடாக இருந்துச்சுன்னு வைங்க, இவர் வீட்டில் நோன்பு திறக்கிற குரூப்பாக இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். வீட்டில் உள்ள எல்லாத்தையும் பாடாப்படுத்தி 5:30 மணிக்கே பரபரப்பு இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறாராம். 5:30 மணிக்கே பிள்ளைகள் வெளியே ஓடிக்கிட்டே இல்லைங்க வா வந்து உட்காரு, பாப்பா நீ எவ்வளோ நேரம் இருக்கு உட்காரு, நோன்பு திறக்கிற நேரமாச்சு. 5:30 மணிக்கெல்லாம் 5:30 மணிக்கெல்லாம் அந்த பாடுபடுத்தி முன்னால் உட்கார வச்சு ரோஸ் மில்க்கு, ரசுநாள், வடை, பஜ்ஜி என்னென்ன இருக்கும். இவர் வித்தையெல்லாம் வேற கற்றுக்கிட்டதெல்லாம் வேற காட்டுவார். எல்லாத்தையும் போக கஞ்சியை வச்சுக்கிட்டு பார்ப்பார். 6 மணிக்கெல்லாம் கஞ்சியை பார்த்தாங்க, 6 மணிக்கெல்லாம் உட்கார்ந்தாங்க, 6:15, 6:20 இப்படியே டைமை பார்த்துக்கிட்டே வருவார். டைமை பார்த்துக்கிட்டு இருப்பாரா, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது என்ன பண்ணுறது. பள்ளிவாசலில் இந்த பேரிச்சம்பழம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே, பேரிச்சம்பழத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். கொட்டையை எடுத்து வெளியே போட்டு பேரிச்சம்பழத்தை மட்டும் கையில் 2 துண்டாக பிரித்து வச்சுருப்பார். இந்த மகிழ்ச்சியெலாம் மார்க்கத்தில் உள்ளது தான். அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிங்கிறாங்கல்ல, ஒரு மகிழ்ச்சி அவருக்கு நோன்பு திறக்கும் போதே கிடச்சிருந்துங்கிறாங்களே, இதுதான் மகிழ்ச்சி. பேரிச்சம்பழத்துக்கு ஆப்ரேஷன், கொட்டையை தூக்கி வெளியே போட்டு 2 துண்டாக கையில் பிரித்து வச்சுருப்பார். அடுத்து பார்ப்பாருன்னு எவ்வளோ அப்போ இன்னும் ஒரு 7 நிமிஷம் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு அடுத்து இன்னொரு கொலாபரேஷன் நடக்கும். பள்ளிவாசலில் ஒரு கஞ்சி தந்துருப்பாங்கல்ல, இவர் பக்கத்தில் வடை, பஜ்ஜி, சம்சா, இவர் கடையிலேருந்து வாங்கினது, வீட்டில் போட்டது, சட்னி, சாம்பார் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அடிப்பார். சம்சாவை 2 துண்டாக பிச்சு உள்ளே முக்குவார். அதை உள்வாங்கிடும். அதை உள்வாங்கிறதுக்கே அந்த கொட்டுற அந்த பாத்திரம் திணறும். அது திணறிட்டு இருக்கும்போதே ஒரு வடையை பிப்பார். வடையை பிச்சு அதுக்கு மேலே போட்டு அதையும் உள்ளுக்குள்ளே முக்கு
மேற்கொண்டு ஏதோ உள்ளே ஊற்றலாம் வைப்பார். இன்னும் சில குரூப்பு சட்னி இதையும் அங்கே வெளியே இருக்குது, இதையும் உள்ளே கொட்டு, சட்னியை உள்ளே கொட்டுவார். பள்ளிவாசலில் வெள்ளை கலரில் கஞ்சி கொடுத்துருப்பாங்க, இங்கே ரத்த கலரில் இருக்கும். இவர் கொட்டா மட்டும் பார்த்தீங்கன்னு வைங்க செவேன்னு இருக்கும். பக்கத்தில் உள்ளவர் பார்ப்பார், ஏங்க இந்த கஞ்சி எங்களுக்கு தரலையே, இது இந்த பள்ளிவாசலில் கொடுத்த கஞ்சி தானா, இங்கே கொடுத்ததாப்பா, டவுட்டே இல்லை, அவர் வேறு ஏதோ மிக்சிங் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாத்தையும் பண்ணி இப்போ பார்த்தா இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கு, 3 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு அவருக்கு ஒன்றும் இருக்காது. எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டார். அதுக்கிடையில் பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிற ஆள் மைக்கு டெஸ்டிங் பண்ணிடக்கூடாது. அந்த நேரத்தில் போய் இப்படி தட்டிட்டாங்கன்னு வைங்களா, நோம்பு திறக்க நேரம் ஆயிடுச்சு இருக்கிறவங்களாம் அவசரப்படுத்தி இருப்பா. அவர் மைக்கு சரியாக வேலை செய்யும், பாங்கு சொல்லணும். அவருக்கு மகரிப் பாங்கு சொல்கிற பொறுப்பு கொடுத்துருக்கு. மைக்கு சரியாக வேலை பார்க்குறதா தானே பார்க்கறதுனா 3 நிமிஷம் இருக்குது, பொறுமையாக இருக்குன்னா அந்த பொறுமை இருக்காது நமக்கு. இல்லை நான் நேரம் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். அதுக்கடையில் நம்ம ஆட்கள் அந்த ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அலாரம். இவர் 1 நிமிஷத்துக்கு முன்னாலே ஒரு செல்ஃபோனில் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் ஒரு 10 ஃபோனாகுது. 6:21 நோம்பு திறக்கிறதுனா சில பேர் செல்ஃபோனில் 6:19 பாங்கு சொல்லி 19க்கு பாங்கு சொல்லிட்டாங்க, எங்கேயோ சொல்லிட்டாங்க, பாங்கு சொல்லிட்டாங்கல்ல, அது சாஃப்ட்வேர் டைமிங் ஒரு 2 நிமிஷம் முன்னால் சொல்லிக்கிட்டு இருக்குது, பொறு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. கடைசியில் அவர் அந்த 6:21 அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்லும்போது பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணி குடிக்கும்போது ஒரு மகிழ்ச்சி வருதா, ஒரு சந்தோஷம் வருதா? இது மார்க்கத்தில் உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி இதா அஃப்தர, அவர் நோன்பு திறக்கும் பொழுது ஃபரிஹா பி ஃபித்ரிஹி, தன்னுடைய நோன்பு திறப்பதின் வாயிலாக மகிழ்ச்சி கொள்கிறார். இன்னொரு மகிழ்ச்சி என்ன? 2 மகிழ்ச்சியில் ஒரு மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. நோன்பு திறக்கும் போது அத்தனை நோன்பாளிகளும் பயன்பெற்று விடுகிறார்கள். 2வது மகிழ்ச்சியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைதா லக்கிய ரப்பஹு, மறுமை நாளில் தம்முடைய இறைவனை சந்திக்கும் பொழுது ஃபரிஹா பி ஸௌமிஹி, தான் நோற்ற நோன்பின் மூலம் மகிழ்ச்சி அடைவார். இந்த நோன்போடு நம்ம மறுமை நாளில் சந்திப்போம்ல அல்லாஹ்விடத்தில், நோன்பாளிகள் அனைவரும் இறைவனை மறுமை நாளில் சந்திக்கின்ற பொழுது விசேஷ கவனத்தோடு கவனிக்கப்படுவார்கள், விசேஷ கவனத்தோடு அணுகப்படுவார்கள். அந்த நேரத்திலையும் நம்ம உலகத்தில் நோன்பு வச்சிருந்தோம் பாரு, எவ்வளோ பெரிய ஒரு ரிசல்ட்டு, அல்லாஹ்வை சந்திக்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் நம்ம கிடைக்குது என்று நோன்பாளிகள் மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் போதும் மகிழ்ச்சி அடைவார்கள். அப்போ உலகத்தில் நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி, மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது இன்னொரு மகிழ்ச்சி. அது நோன்புக்குன்னு உள்ள விசேஷமான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி நோன்பாளிகள் அல்லாத மற்றவங்களுக்கு கிடைக்காது. அப்போ மறுமை நாளில் நோன்பாளிகள் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுங்கிறாங்க. இது புகாரில 74:92. இந்த ஹதீஸிலிருந்தும் அல்லாஹ்வை மறுமை நாளில் நம்ம எல்லாருமே சந்திப்போம், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு, இறைவனை அனைவரும் சந்திப்பார், பல்வேறு நபர்கள் இறைவனை சந்திப்பார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது. புகாரில 65:07 இன்னும் ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதை அல்லாஹ்வை சந்திப்பது தொடர்பாக, மன் அஹப்ப லிகா அல்லாஹி, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அஹப்பல்லாஹு லிகாஹு, அவரை சந்திக்க அல்லாஹ்வும் விரும்புகிறான். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹி, அல்லாஹ்வை சந்திப்பதை யார் வெறுப்பாரோ கரிஹல்லாஹு லிகாஹு, அவரை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கிறான் இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை சந்திக்கிறத ஆசைப்படுறாரோ, அல்லாஹ்வை சந்திக்கிறத விரும்புகிறாரோ, அந்த அடியானை அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகிறான். சரி, என் அடியான் என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறான், என்னை சந்திக்கணும்னு விரும்புகிறான், நானும் அவனை பார்த்தாகணும் அப்படின்னு அல்லாஹ் விரும்புவானோ. விசேஷமாக பார்க்கறது அங்கிருந்து கொண்டும் அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அங்கே மறுமையில் நானும் அந்த அடியானை சிறப்பு கவனத்தோடு சந்திக்கணும் என்று அல்லாஹ்வும் விரும்புகிறான். யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை சந்திக்கிறத வெறுக்கிறாங்களோ, அல்லாஹ்வை சந்திக்கிறத வெறுத்து ஒதுங்குகிறார்களோ, அந்த அடியானை அல்லாஹ்வும் சந்திக்க வெறுக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, இன்னும் சில ஹதீஸின் வாசகங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியரில் ஒருவர் அப்படின்னு வருது. அவங்க கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னால நக்ரஹுல் மௌத்த, நாம் அனைவரும் மரணத்தை வெறுக்கத்தானே செய்கிறோம், மரணத்தை யாரும் விரும்புறது இல்லையா, மரணத்தை வெறுக்கிறோமே, அப்படின்னா என்ன, மரணத்தை வெறுக்கிறோம்னா அல்லாஹ்வை சந்திக்கணும்னா எப்போ சந்திப்போம், மௌத்தா போனால் தானே சந்திக்கணும். அல்லாஹ்வை சந்திக்கிறோம்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார்னா அவர் எதை விரும்பணும், மௌத்தை விரும்பணுங்கிற மாதிரி பொருள் வருது. ஏன், மரணிச்சாதான் அல்லாஹ்வை பார்க்கணும், மரணிச்சதுக்கு அப்புறம் தான் பரிசக்கு வாழ்க்கை, அதுக்கப்புறம் தான் மறுமை, அதுக்கப்புறம் தான் அல்லாஹ்வை சந்திக்கிறது அப்படின்னு வருது. அப்போ மரணத்தை யாராவது விரும்புவோமா? ஆட்டை கேட்டாலும் மௌத்துக்கு தயாரான்னு கேட்டால் எப்போ அல்லாஹ் கூப்பிட்டா போயிட வேண்டியதுதான் பாய் இப்படின்னு சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் உண்மையில் அப்படித்தானே? உண்மையில் மரணம் குறித்து ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அதிலிருந்து விலகத்தான் நம்ம நினைக்கிறோம், அதுலேருந்து நம்மளை தற்காத்துக்குள்ளே தான் நினைக்கிறோம்.
அல்லாஹ்வே அப்படித்தானே சொல்றான், ஃபைனல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் விரண்டோட நினைக்கின்ற மரணம் அப்படிங்கிற அல்லாஹ். மரணத்தை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது எதிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எதிலிருந்து விரண்டோட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த மரணம் ஃபைன்னஹு முலாக்கீக்கும், அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். ஏன் மரணம் குறித்து நமக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டாலே அதை அவாய்ட் பண்ணணும், அதிலிருந்து தப்பிக்கணும் தான் நினைக்கணும். இப்போ ஒரு செய்தி படிக்கிறோம் பேப்பரில், பஸ் விபத்து, கார் விபத்து, ஜன்னல் சீட்டில் உட்கார்ந்தவர் தவறி விட்டார், மரணம் அடைஞ்சிட்டான்னு படித்தோம். நீங்கள் இவர் அடுத்த நாள் பஸ்ஸில் போகும்போது ஜன்னல் சீட்டு ஃப்ரீயாக இருந்தால் கூட உட்கார மாட்டார். ஆஹா, இந்த சீட் நமக்கு வேண்டாம், இதில் தான் போன வாட்டி நேற்று ஏதோ செய்தி படித்தோம், 2 டிக்கெட்டு போயிருச்சுன்னாங்க, ஜன்னல் சீட்டு காலியாக இருக்கும், உட்காருங்கன்னு கூப்பிடுவார், நீங்களே உட்காருங்க, எனக்கு இந்த சீட்டு வேண்டான்ட்டுருவார். ஏன்? அது மரண பயம். அந்த சீட்டில் உட்கார்ந்தோம்னா மவுத்துன்னு ஒரு செய்தி படித்தோம்ல, அதை வச்சு கூட 5 நாள் ஜன்னல் சீட் பக்கமே போக மாட்டார். இன்னொரு செய்தி ஏதாவது படிச்சிருப்பார், இந்த நாமக்கல்ல ஷவர்மா சாப்பிட்டு 20 பலின்னு வந்துச்சுல, ஷவர்மா, அது ஒரு 10 நாளைக்கு ஷவர்மாவை தொட மாட்டார். வேண்டாம்மா இந்த ஷவர்மா வேண்டாம், இதை சாப்பிட்டு ஏதோ 2 பேர் போயிட்டாங்களாம், எதுக்கு வம்பு, ஷவர்மாவே வேண்டாம் இப்படி நினைப்பார். அப்போ இப்படியாக மரண செய்திகள் நமக்கு சொல்லப்படும் பொழுது எந்த விதத்தில் மரணம் ஏற்பட்டதாக நாம் படிக்கிறோமோ அந்த விதத்தை நம்ம தவிர்த்து கொள்வோம். அது வேண்டாம்னு நம்ம நினைப்போம். ஏன்? மரணத்திலிருந்து தப்பிக்கணுங்கிற எண்ணம் நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது. அப்போ அந்த நம்முடைய செயல்பாடு மரணத்தை வெறுக்கிறோம். அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரை, அல்லாஹ்வை சந்திக்க விரும்பணுங்கிறீங்க, அப்போ தான் அல்லாஹ் அந்த அடியானை சந்திக்க விரும்புவாங்கிறீங்க, நாங்கள் யாரும் மரணத்தை விரும்புறது இல்லையே, இன்னால நக்ரஹுல் மௌத்தை, நாம் அனைவரும் மரணத்தை வெறுக்கத்தானே செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அதை கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, லைசதாக்க, நீங்கள் சொல்வதனுடைய பொருள் அதுவல்ல, நாம் சொன்னதுடைய பொருள் நீங்கள் விளங்கிட்டது மாதிரி கிடையாது, அதுவல்ல. ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, வலாக்கின்னல் முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளர், இதா ஹதரஹுல் மௌத், அவருக்கு மரணம் வருகின்ற பொழுது புஷ்ஷிர பி ரிதுவானில்லாஹி வ கராமத்திஹி, அல்லாஹ்வுடைய திருப்தியும் அல்லாஹ்வுடைய சங்கை மதிப்பும் அவருக்கு நற்செய்தியாக சொல்லப்படும். ஒரு மூமின் மரண தருவாயில் இருக்கும் பொழுது சுற்றி உள்ள குடும்பத்தாருக்கெல்லாம் தெரியாது, அவங்க பெற்றோருக்கோ பிள்ளைக்கோ மனைவிக்கோ மக்களுக்கோ சொந்த பந்தங்களுக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கும் தெரியாது. அந்த இறை நம்பிக்கையாளருக்கு தெரிவிக்கப்பட்டோம், மலக்குமார்கள் சொல்லிடுவாங்க, புஷ்ஷிர பி ரிதுவானில்லாஹி, அல்லாஹ் உங்களை பொருந்திக்கிட்டான், அல்லாஹ் உங்களை திருப்திப்பட்டுட்டான் என்கிற செய்தி சொல்லப்பட்டுருச்சுன்னா அந்த வினாடி, அந்த கண நேரம், வலைச ஷைஉன் அஹப்ப இலைஹி மிம்மா அமாமஹு, தனக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் சொல்லப்பட்டதை விட வேறு எதுவும் அவருக்கு விருப்பத்திற்குரியதா இருக்காது. மனைவி மக்கள் எதை பற்றியுமே அவர் யோசிக்க, அல்லாஹ் நம்மளை பொருத்திக்கிட்டானா, அல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் அவனுக்கு ஆசை வந்துருமா. மரண நேரத்தில் இருக்கும்போது மலக்குமார்கள் வருவாங்க, வந்து அல்லாஹ்வுடைய திருப்தி அவருக்கு சொல்லப்பட்ட அந்த மூமினின் நிலை என்னவா இருக்குமா, உலகத்தில் எதை பற்றியும் யோசிக்க மாட்டார், மனைவி மக்கள் குடும்பம் குட்டி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். தனக்கு அந்த நற்செய்தி சொல்லப்பட்டதற்கு பிறகு அவர் கவனம் முழுக்க அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ் என்னை திருப்திப்பட்டான், அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டு விட்டான் என்று நினைப்பார். அதே வேளை அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அடியாரை அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புவான். வைனல் காஃபிர், ஒரு இறை மறுப்பாளர், இதா ஹதர, அவருக்கு மரண சம்பவம் நேர்கின்ற பொழுது புஷ்ஷிர பி அஸாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய தண்டனை குறித்து அவருக்கு சொல்லப்படும். அல்லாஹ் உங்க மேல கடும் கோபத்தில் இருக்கிறான், உங்க செயல்பாடுகள் எதுவுமே அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, இறைவனின் கோபத்திற்கும் தண்டனைக்கும் உரியவராக நீங்க இருக்கிறீங்க என்று மலக்குமார்கள் அவருக்கு சொல்லிடுவாங்க. சொல்லும்போது மௌத்தாவதுக்கு முன்னால அல்லாஹ் என் மேல கடும் கோபத்தில் இருக்கிறான், அந்த அல்லாஹ் எப்படி நான் சந்திப்பேன், அல்லாஹ் சந்திக்க வெறுப்பார், அல்லாஹ் சந்திக்க பயப்படுவார், இறைவனை சந்திப்பதை முற்றிலுமாக தவிர்க்க நினைப்பார், வெறுப்பார். அந்த அடியானை அல்லாஹும் சந்திக்க வெறுப்பான். இதுதான் நான் சொன்னதனுடைய பொருள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில 6507வது இலக்கத்தில் பதிவாயிருக்கிறது. அப்போ இதிலே நமக்கு என்ன சொல்லப்படுது, மூமின்கள் நல்ல நிலையில் இறைவனுடைய திருப்தியை பெற்ற மூமின்கள் அவங்கள அல்லாஹ் மறுமை நாளில் சந்திப்பார்கள், அந்த மூமின்கள் அல்லாஹ்வை சந்திப்பார்கள், அல்லாஹ் அந்த மூமின்களை சந்திப்பான் என்று சொல்லப்படுகிறதுங்கிறத பார்க்குறோம். புகாரில 806 மற்றும் ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமத்தி, மறுமை நாள் நாங்களாம் அல்லாஹ்வை பார்ப்போமா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. அவங்களுக்கு அது குறித்தே சிந்தனை, அது குறித்த ஆசை. இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு அல்லாஹ்வை நம்ம பார்க்கணும், நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் திருப்திப்பட்டவன அல்லாஹ்வை நம்ம பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம ஆசைப்படுறோம் நமக்கு தெரியல. யார் இல்லாமல் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு உலகத்தில் மனிதர்களுடைய இயல்பு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்கள் மார்க்கத்தினுடைய பற்று இல்லாதவர்கள் கூட சினிமா பிரபலியங்களை நேரில் பார்க்கணும், அரசியல் பிரபலியங்களை நேரில் பார்க்கணும், அவர்களை பார்க்கணும், இவர்களை பார்க்கணும், உலகத்தின் செல்வாக்கு மிக்க நபர்களை பார்க்கணும்னு இங்கிருந்து கொண்டு ஊரா பொருளாதாரத்தை செலவு பண்ணி வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய முஸ்லிம்கள்லாம் இருக்கிறாங்க, மார்க்கத்தினுடைய பற்றே இல்லாமல்.
அப்ப இப்படியெல்லாம் ஆசைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் நம்ம எத்தனை பேர் நான் அல்லாஹ்வை சந்திக்கணும், சாதாரணமா அல்ல, என்னுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையில், என்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அல்லாஹ் திருப்திப்பட்ட நிலையில் நான் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று நம்ம எத்தனை பேர் ஆசைப்படுறோம்ங்கிறது கேள்விக்குறி. அப்ப சஹாபாக்கள் அதை விரும்பினாங்க. அதனால கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, ஹல் நரா ரப்பனா யௌமுல் கியாமத்தி, அல்லாஹ்வின் தூதரே மறுமை நாள் நாங்களாம் அல்லாஹ் பார்க்க முடியுமா, அல்லாஹ் எங்களெல்லாம் பார்ப்பானா, பார்க்க முடியாம போயிருமோ அப்படின்னு கேட்டாங்க. கவலைப்பட்டு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அந்த கேள்வியினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக, அவர்களுடைய தேட்டத்தை புரிந்து கொண்டவர்களாக பதில் சொன்னாங்க. ஹல் துமாரூன ஃபில் கமரி லைலத்தல் பத்ரி, பௌர்ணமி நாளில் நிலவை பார்ப்பதற்கு நீங்கள் முண்டி அடிப்பீர்களா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் எப்படி கேட்குறாங்க, பௌர்ணமி நாள் நிலவை பார்க்கணும், பார்க்குறதுல மக்கள் உங்களுக்குள்ள சண்டை இருக்குமா, சச்சரவு இருக்குமா, ஒருவருக்கு ஒருவர் தள்ளி கொள்வீர்களா, முண்டியடித்துக் கொள்வீர்களா, இல்லை. அடுத்த ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்குறாங்க, ஃபஹல் துமாரூன ஃபி ஷம்சி லைஸ தூனஹா சஹாபுன், மேகமூட்டமே இல்லை, பகல் நேரம் சூரியன் சுட்டரித்து கொண்டிருக்கிறது, மேகம்லாம் மறைக்கலை, அந்த நேரத்தில் சூரியனை பார்ப்பதற்கு நீங்கள் முண்டி அடிப்பீர்களா, இல்லை. இதுபோல் ஃபஇன்னக்கும் தரவுனஹு கதாலிக், இவ்வாறே இறைவனை நீங்கள் சந்திப்பீர்கள். அல்லாஹ்வை சந்திப்பதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. மூமின்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை சந்திப்பதை பற்றி நீ கவலை, கூட்டத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியாமல் போயிருமோ, தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருமோ, சில பேர் மட்டும் பார்த்து சில பேர் பார்க்க முடியாம அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்றெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பௌர்ணமி நாளில் முழு நிலவை எப்படி ஒட்டுமொத்த மக்களும் அவங்கவுங்க அங்கே அந்த அவங்க இருப்பிடத்தில் அமர்ந்து கொண்டே பார்க்க முடிகிறதோ அதுபோல் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். சூரியன் பகல் நேரத்தில் மேகமூட்டம் இல்லாத நாளில் சூரியனை நீங்கள் பார்ப்பதை போல இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள், அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ இதுலையும் அல்லாஹ்வை நம்ம சந்திப்பதை பற்றி, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு, அவனை நம்ம சந்திப்போம், மூமின்கள் பார்ப்பாங்க, இறைவனை பார்ப்பது அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தரதை பார்க்குறோம். இது புகாரில் 806வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் ஒரு செய்தி, அதில் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இதா தஹல அஹ்லுல் ஜன்னத்தி அல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ளே போகிறாங்க, எல்லாம் நரகவாசிகள் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிட்டான், சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பிட்டான். சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பும் பொழுது அல்லாஹ் அவ்வப்போது விசாரிப்பானாம், திருப்தியாக இருக்கிறீங்களா, பேசுகிறது தான் ஒரே சத்தம் தான் கேட்கும், நல்லா இருக்கீங்களா, எதுவும் குறை இருக்கா, வேற எதுவும் வேணுமா, எப்படி கவனிக்கிறான் பாருங்க சொர்க்கவாசிகள். அல்லாஹ்வே நேரடியாக அவங்களிடத்துல பேசி வேற எதுவும் குறை வச்சுட்டாங்களா, வேற எதுவும் தேவைப்படுதா அவங்களுக்கு, இப்படி நல்லா கேட்பானோ. யக்கூலுல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான், துரீதுன ஷைஅன், வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா கேளுங்க, அசீதுக்கும், உங்களுக்கு நான் இன்னும் அதிகப்படுத்துறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவோம், ஒரு குறையும் இருக்கக்கூடாது, எல்லா ஏற்பாடையும் நாம் செய்து விடுவோம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது அப்போ சொர்க்கவாசிகள் சொல்வாலாம், இறைவா இந்த சொர்க்கத்தில் உன்னுடைய கவனிப்பில் எங்களுக்கு என்ன குறை, என்ன குறை எங்களுக்கு இருக்கு, ஒரு குறையும் இல்லையே, அலம் துபய்யிது உஜூஹனா, எங்கள் முகத்தை எல்லாம் நீ வெண்மையாக்கவில்லையா. சொர்க்கத்தில் விசேஷமான தோற்றத்தில் தானே இருப்போம், சொர்க்கவாசிகள் அனைவரும் விசேஷமான ஒரு சிறப்பான தோற்றத்தில் இருப்பார்கள். உலகத்தில் நாம் இப்போ இருக்கிற இந்த தோற்றத்திற்கும் சொர்க்கத்தில் போனதுக்கப்புறம் மூமின்கள் பெறக்கூடிய தோற்றத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்கே எப்படி இருக்கிறோமோ அப்படியே அங்கே இருப்போம்ங்கிறது அர்த்தம் கிடையாது. இங்கே கருப்பாக இருக்கிறவர் கூட அவர் சொர்க்கவாசியாக இருந்தார்னா அங்கே நல்லா வெண்மையாயிருவார். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, சொர்க்கவாசிகள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்களாம், அலம் துபய்யிது உஜூஹனா, எங்கள் முகத்தை எல்லாம் நீ வெண்மையாக்கவில்லையா, அலம் துதுகினல் ஜன்னா, எங்களை நீ சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா, ஒ துனஜினா மினன்னார், நரகத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்றவில்லை. நரகத்திலிருந்து காப்பாற்றுறதே எவ்வளோ பெரிய பாக்கியம். சொர்க்கத்தின் இன்பம் ஒவ்வொன்றையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எங்கள் முகங்கள்லாம் வெண்மையாக்கி வைத்திருக்கிறாய், இதை விட எங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது அல்லாஹ் சொல்வான், இல்லை இன்னும் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், திரையை அல்லாஹ் அகற்றுவான். அல்லாஹ் வந்து தனக்கு முன்பாக ஒரு திரையை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருப்பான், அந்த திரையை அல்லாஹ் அகற்றுவான். அகற்றினோடனே அல்லாஹ் தெரிவான். சொர்க்கவாசிகள் அல்லாஹ் பார்ப்பாங்க. பார்க்கும்போது சொர்க்கவாசிகளுடைய உணர்வு எப்படி இருக்கும்ங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமா உஅது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நஸர் இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல், அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பார்ப்பதை விட அவர்களுக்கு வேறு எதுவும் இன்பத்திற்குரியதா தெரியாது. அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல, அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல என்று சொர்க்கவாசிகள் விரும்புவார்களாம். அப்போ இறைவனை பார்ப்பதை விட அவர்களுக்கு வேறு எதுவும் இன்பத்திற்குரியதாக தெரியாது என்கிற அளவிற்கு அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை ரசிப்பார்கள், அல்லாஹ்வை பார்ப்பதில் லயிப்பார்கள். அது ஒரு இன்பம், அது ஒரு மகிழ்ச்சி. சொர்க்கவாசிகளுக்கு அவ்வப்போது அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை, இறைவன் தன்னுடைய தரிசனத்தை, தன்னுடைய காட்சியை சொர்க்கவாசிகளுக்கு ஏற்படுத்தலாம். அப்போ இதுவெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது, அல்லாஹ் மறுமை நாளில் நல்லவர்கள் சந்திப்பார்கள்,
சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்துறான், காட்டுறான், தன்னுடைய ஒரிஜினல் தோற்றத்தை அல்லாஹ் காட்டுறான், வெளிப்படுத்துறான். அப்ப இறைவனுக்கு உருவம் இருக்கிறது. இப்படி நாம அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்ம நம்பணும். இறைவனை மறுமை நாளில் நல்லவர்கள் சந்திப்பார்கள். இது இப்படி நம்புவதும் அல்லாஹ்வை நம்புவதில் உள்ள மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே மாதிரி சில பேர் அல்லாஹ் சந்திக்கவும் மாட்டான். இந்த உலகத்தில் இறைவனினுடைய உத்தரவை மீறி செயல்பட்டவர்கள், உதாரணமாக திருக்குரான்ல 3வது அத்தியாயம் 77வது வசனம் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யஷ்தரூன பி அஹ்தில்லாஹி வ ஐமானிஹிம் தமனன் கலீலா. அல்லாஹ்விடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை, உடன்படிக்கைகளை யார் அற்ப விலைக்கு விற்றார்களோ, யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசுறான், அற்ப விலைக்கு யார் விற்றார்களோ, உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆகிரா, இவர்களுக்கு மறுமை நாளில் எந்த பங்கும் இல்லை, நற்பேரே கிடைக்காது, பாக்கியம் இல்லை. உலாயு கல்லிமுஹுமுல்லாஹு, இவங்க மறுமை நாள் அல்லாஹ் அவங்களோடு பேசவும் மாட்டான். ஒலா எந்துரு இலையும், அவர்களை அருள் கண்ணோட்டத்தோடு அல்லாஹ் அவங்கள பார்க்கவும் மாட்டான். உலாயு ஜக்கீஹும், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். உலகும் அதாபுன் அலீம், துன்புறுத்தும் வேதனை உள்ளது. வேதத்தை படித்து உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு சொல்லாமல் அல்லாஹ்விடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு மாத்தமா, வேதத்தை மறைக்க மாட்டோம், உள்ளபடி சொல்வோம் என்று எடுத்துக்கொண்ட ஒப்பந்தத்துக்கு மாத்தமா, அற்ப ஊதியத்தை பெற வேண்டும் என்பதற்காக, உலகத்தின் ஆதாயத்துக்காக வேண்டி யார் யாரெல்லாம் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் கண்டிக்கிறான். மறுமையில் உங்களோட என் மூஞ்சிலே முடிக்காது, உங்களை பார்க்க மாட்டேன், உங்களோட பேச மாட்டேன், உன்னை பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்த மாட்டேன். அல்லாஹ் பார்த்த அருள் கண்ணோட்டத்தோடு நம்மளை பார்த்தா தானங்க நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் நம்ம பாவத்திலிருந்து சுத்தப்படுத்துவான், சொர்க்கத்துக்குள்ளே போகுவான். அல்லாவே பார்க்காவிட்டால் அந்த பாக்கியம் ஒரு அடியானுக்கு கிடைக்குமா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட ஆட்களை நான் முகத்திலே முடிக்க மாட்டேன், அவங்களை நான் பார்க்க மாட்டேங்கிறான். இது 3வது அத்தியாயம் 77வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 83வது அத்தியாயம் 13, 14, 15, 16 அந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், இதா துத்துலா அலைஹி ஆயாத்துனா, நம்முடைய வசனங்கள் சிலருக்கு ஓதி காட்டப்படும் பொழுது கால அசாத்திருல் அவ்வலின், இது முன்னோர்களின் கட்டுக்கதை என்று சொல்கிறார்கள். குர்ஆனை நம்பாதவங்க, குர்ஆன் வசனங்கள் சொல்லப்படுது, இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்பாம ஈமானிய உணர்வோடு பார்க்காம இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா, சரிப்பட்டு வருமா, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று பேசுகிறார்கள். கல்லா, அவ்வாறல்ல, பல் ரான் அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டது. மா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டது. கல்லா, அவ்வாறல்ல, இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌம இதின் லமஹஜூபூன், இப்படிப்பட்ட நபர்கள் நாளை மறுமை நாளில் தம்முடைய இறைவனை விட்டும் திரையிடப்படுவார்கள். அல்லாஹ் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பாவிகள் வரும்பொழுது திறப்பட்டுவான், உனக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்க்குற பாக்கியம் கிடையாது, போ, இப்படியே போ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுக்கக்கூடிய விதத்தில், தன்னுடைய சந்திப்பையே தடுக்கக்கூடிய விதத்தில் ஏற்பாடு செய்து விடுகிறான் என்பதை நாம பார்க்கணும். அப்ப இது மாதிரி அல்லாஹ்வுடைய சந்திப்பு தொடர்பாகவும் எண்ணற்ற சான்றுகள், எண்ணற்ற வசனங்கள், ஹதீஸுகள் இருக்கிறத பார்க்கணும். இதிலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு, இந்த உருவமற்ற இறைவன் இப்படிங்கிற கோட்பாடு என்பதெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான கோட்பாடு என்பதை வளரும் தலைமுறையினருக்கு நம்ம சொல்லி வளர்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தவறான நம்பிக்கையில் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ்வை நம்புறது இப்படித்தான் நம்பணும், ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படி நாம் நம்பணும் என்ற இந்த இஸ்லாத்தின் அடிப்படை செய்திகளை போதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்தடுத்து அல்லாஹ்வினுடைய பண்புகள் தொடர்பாகும், எந்த விதத்தில் அல்லாஹ்வை நம்ம ஈமான் கொள்ளணும் என்பது தொடர்பான மேலதிகமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக காண்போம். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.